நாடு முழுவதும் இன்று நடைபெறும் MBBS மற்றும் பல் மருத்துவத்திற்கான 2ஆம் கட்ட தேசிய தகுதித் தேர்வில் தமிழகத்திலிருந்து 14,500 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இன்னைக்கு மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட தேசிய தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இது குறித்த உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான தேசிய அளவில் நடைபெறும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு எனக்கூடிய நீட் 2ஆம் கட்ட தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் 4.7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர் இந்த தேர்வினை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 16,000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு 5 மாவட்டங்களில் இதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக சென்னையிலேயே பிரதான மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் இங்கு எழுதுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு இடங்களில் பெற்றோரும் இங்கு தங்களுடைய பிள்ளைகளை இந்த தேர்வை எழுதுவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு பார்த்தோம் என்றால், நான் தற்பொழுது இருக்கக்கூடிய தீவுத்திடலில் அமைந்திருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளியில் அதிக அளவில் பெற்றோர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் தற்பொழுது தேர்வு எழுதுவதற்காக தேர்வு அறைக்கு சென்றிருக்கிறார்கள். 9:30 மணி அளவில் அனைவருமே தேர்வு அறைக்குள் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து மாணவ மாணவியரும் தற்பொழுது இந்த மையத்திற்கான தேர்வு அறைக்குள் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மையத்தை பொறுத்தவரையில் அதிக அளவில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த, அதாவது சென்னையை பொறுத்தவரையில் அது குறைந்த அளவிலேயும், அதே போன்று தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 9:30 மணி அளவில் அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு தேர்வு தொடங்க இருக்கிறது. மொத்தமாக 180 கேள்விகள் இந்த தேர்வில் இருக்கிறது. இந்த 180 கேள்விகளும் அதாவது ஒரு மதிப்பெண் இருக்கக்கூடிய அந்த வினாவிடை கேள்விகளாகவே இருக்கின்றன. எனவே இந்த தேர்வை பொறுத்தவரையில் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அதாவது 12ஆம் வகுப்பில் குறைந்த அளவில் மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இந்த தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெற்றதன் அடிப்படையில் அவர்களுக்கு எளிதில் மருத்துவ படிப்பிற்கு சேருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்வை தேர்ச்சி அடைந்தால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ கனவு என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்கும் என்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை பொறுத்தவரையில் இடஒதுக்கீடு என்பது மிக குறைந்த அளவிலேயே இருப்பதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் அதாவது அதிக அளவில், அதாவது CBSEயில் படித்த மாணவர்களுக்கு தான் இந்த தேர்வானது எளிதாக இருக்கும் என்றும், மற்ற அதாவது சமச்சீர் கல்வியில் படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வு என்பது அந்த அளவிற்கு எளிதாக இருக்காது. எனவே இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக உரிய முறையில் பயிற்சியினை அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கல்வியாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் நீட் தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு மட்டும் நீட் அடிப்படையில் இல்லாமல் தமிழகத்தில் மாநில அரசு நடத்தக்கூடிய அந்த கலந்தாய்வின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த வருடம் மாநில அரசு கலந்தாய்வு நடைபெற்றது. அதே போன்ற கலந்தாய்வு அடுத்த முறையும் நடைபெறுமா அல்லது நீட்டை தொடருமா என்பது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கின் முடிவில் தான் தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த தேர்வினை சமச்சீர் கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களும் எதிர்கொள்வதற்கான உரிய பயிற்சியை அரசு மற்றும் அதற்கு சமச்சீர் கல்வியை வழங்கக்கூடிய பள்ளிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இல்லை என்றால் இதற்காக தனியாக ஒரு பயிற்சியில் அவர்களை சேர்க்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அவர்களுக்கு 12ஆம் பாடத்துடன் இதற்கான பயிற்சியும் மாணவர்கள் சேர்த்து செய்ய வேண்டும் என்பது ஒரு கடினமான விஷயமாகவே காணப்படுகிறது. ஷர்மிளா, லாவண்யா, மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுவதற்காக ஏதேனும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது இந்த தேர்வானது காலை 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. அதாவது அதற்கு முன் 9:30 மணி அளவிலேயே மாணவர்கள் தேர்வறைக்குள் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் எனக்கூடிய அந்த தேர்வறைக்குள் செல்வதற்கான அந்த அனுமதி சீட்டு மற்றும் அவர்களுடைய புகைப்படத்தையும் அதே போன்ற அடையாள அட்டை ஒன்றையும் தான் கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாங்கள் கொண்டு வரக்கூடிய பேனாவையும் எடுத்து செல்வதற்கான அனுமதி இல்லை. அதே போன்று மாணவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் என அனைத்துமே கலற்றி அவர்களுடைய பெற்றோர்களிடம் ஒப்படைத்து தான் செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் காலணி கூட தேர்வறைக்குள் போடுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான சிறப்பு வசதி என்பதை விட பல்வேறு கட்டுப்பாடுகள் தான் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை 9:30 மணி அளவில் அவர்கள் சரியாக 9:30 மணி அளவில் அவர்கள் தேர்வறைக்குள் செல்ல வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 9:30 மணிக்குள் அவர்கள் தேர்வறைக்குள் செல்லாவிட்டால் அவர்களை எழுதுவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு இழந்து விடுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான தேர்வு மையங்கள் என்று பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் 5 மாவட்டங்கள், அதாவது சென்னை, கோயம்புத்தூர்,
மதுரை, சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 5 மாவட்டங்களில் இதற்கான தேர்வு மையங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வரை சென்னையிலேயே அதிக மையங்கள் இருக்கும் காரணத்தினால் பல்வேறு மாவட்டங்களில் இந்த தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்திருந்த மாணவர்களும் இங்கு சென்னைக்கு தான் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கேந்திர வித்யாலயா பள்ளி, நான் இருக்கக்கூடிய பள்ளியில் பொறுத்தவரையில் புதுக்கோட்டை, கும்பகோணம், நாகப்பட்டினம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தேர்வு மையங்கள் அந்த மாவட்டங்களில் இருந்தாலும் அவர்கள் இந்த மாவட்டத்தை நோக்கி வருவதற்கான ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் இங்கு வரக்கூடிய மாணவர்கள் உரிய நேரத்தில், அதாவது 9:30 மணிக்கு உரிய நேரத்தில் அவர்கள் வராவிட்டால் அவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு பறிபோகும் என்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. எனவே அதனை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில், எதிர்வரும் காலங்களில் இந்த தேர்வினை பல்வேறு மாவட்டங்கள், அதாவது பிற மாவட்டங்களுக்கும் இதற்கான மையங்களை அமைக்க வேண்டும். அந்தந்த மாவட்டங்களில் இதற்கான மையம் இருந்தால் பெற்றோர்கள் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள் என்ற கோரிக்கையும் எழுகிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.